சென்னையில உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்ல இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்க இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கலாம் லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரா வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. நல்லா ஒரு பேரகுலாலாம் வச்சு ஃப்ரண்ட்ல ஒரு கிளாஸ் செட்டப்லாம் போட்டு ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கிறிஸ்டி ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்டுங்க. ஒரு 22 ஃபீட் மெயின் ரோடு வருங்க. நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியராகவே இருக்குது. ஸோ மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்லேருந்து உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு ஷிஃப்ட் கார் அந்தளவுக்கு நிறுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான கார் சைஸ் தாங்க இருக்குது. நல்லா ரஃப் டைல்ஸ் ஒட்டி நல்ல ஒரு அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே அழகாக ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனுக்கு அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்னி மூலையில் வச்சு கொடுத்துருக்காங்க செப்டி டேங்க்கு. இங்கே கீழே வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் இங்கேயே நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஒரு சைஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை தர செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 13.5 ஃபீட்டு விட்த் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12.5 இருக்குங்க. சைடில் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகாக ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட்டு வந்து ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு டீக்கில் நல்ல ஒரு மைல் டிசைன் போட்டு நல்ல ஒரு கார்விங் டிசைனில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து வாஸ்து பிரகாரம் பக்காவாக இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப் தாங்க, அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வேணால் உள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஹால் தாங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்க. இங்கே வந்து வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அங்கே வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 ஃபீட்டுக்கு ஒரு 16ன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு. ஒரு பெரிய விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. மேலே ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு கேபிளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹால்னு சொல்லிட்டு. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. கபோர்ட்லாம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட்லாம் இதுவே நல்லாயிருக்கு. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. மேலே வந்து லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஸோ எஸ்எஸ்ல சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு, அதோட டோரும் நல்லா வந்து ஒரு WVC டோரு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆனோன்னே வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் போட்டு ஒரு இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் ப்ரெஸ் டோர் தான், ப்ரெஸ் டோரு. இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் இருக்குங்க. உள்ள என்ட்ரானோ இது வந்து கபோர்டு வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் பெட்ரூமு. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.8 ஃபீட்டுக்கு ஒரு 13.5ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம். இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெஸ்ட் ரூமு, அட்டாச் டாய்லெட்டு. இது மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் பார்ப்போம். இதுதான் அந்த 3வது பெட்ரூம். இதோட டோரும் வந்து ப்ளஸ் 2 டோர் தான். உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு